ஆனா பார்க்கிங்கே இல்லாத அந்த சுருளி அருவிக்கு என்ட்ரன்ஸ்ல பார்க்கிங் போறாங்க. அது எதுக்கு போறேன் ஏன் போறியாங்கிறது அவனுக்கே தெரியல. கீழ இருந்து மேல வரைக்கும் போறதுக்கு நம்மளுடைய சொந்த வாகனத்தை மேல வரைக்கும் அலோவ் பண்றது கிடையாது. அனைத்து உறவுகளுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நகர செயலாளர் மாறனே அன்பான வணக்கம். கம்பம் பள்ளத்தாக்குள்ள ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முக்கியமான இடம் சுருளி அருவி. நம்ம அதை எவ்வளவு தூரம் கண்ணு கருத்துமா நம்ம அதை கொண்டு வரணும். அன்னை சுருளி அருவியில போய் அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி அங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருவீங்க, நல்ல விஷயம். ஆனா பார்க்கிங்கே இல்லாத அந்த சுருளி அருவிக்கு என்ட்ரன்ஸ்ல பார்க்கிங் போறாங்க. அது எதுக்கு போறேன் ஏன் போறியாங்கிறது அவனுக்கே தெரியல. அதாவது அந்த கேட்டுக்கு ஒரு வண்டி உள்ள போது அங்க ஒரு சார்ஜ், ஆள் உள்ள வரதுக்கு அதுக்கு அங்கிட்டு ஒரு சார்ஜ் போறேன். பார்க்கிங் வசதி வேணும்ல. இப்ப நார்மலா ஒரு வாகனத்தை கொண்டு நிறுத்துறாங்கன்னா அந்த வாகன பாதுகாப்பாக அங்க இருக்கணும். வாகன பாதுகாப்பாக இருக்குன்ற பட்சத்துல அதுக்கு நம்ம கட்டணம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஆனா அங்க வாகன பாதுகாப்புமே கிடையாது. அங்க வாகன பாதுகாப்பகம் ஏற்படுத்தணும். ஏற்படுத்திட்டு அந்த கட்டணத்தை விதிக்கணும். இல்லையா ஆளுங்க போறதுக்கு எப்பயும் போல டோக்கனை வாங்கிட்டு போயிடும். அதே மாதிரி கீழ இருந்து மேல வரைக்கும் ஏறுறப்ப அந்த ரோடு வசதி இல்லை. அங்க சரியான ரோடு வசதி இல்லை. அந்த ரோடு வசதியை செஞ்சு கொடுக்கணும். அதாவது கீழ இருந்து மேல வரைக்கும் நடந்தே போகணுன்றாங்க, ரோடு வசதி சரியான முறையில் இல்லை. அதே மாதிரி விளக்குகள் அமைக்கணும். அதாவது கீழ இருந்து மேல வரைக்கும் போறப்ப இடையில விளக்குகள் அமைக்கணும். 6 மணிக்கு மேல பொதுமக்கள் போறது கிடையாது. இருந்தாலும் அங்க விளக்குகள் அமைச்சா கொஞ்சம் அங்க வனக்காவலர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். மேல அருவியில குளிச்சுட்டு அங்கனுக்குள்ளேயே உடை மாற்றுறதுக்காண்டி அங்க ஊராட்சி ஒன்றியத்து மூலமா அங்க ஒரு உடை மாற்று அறை இருக்கு. ஆனா அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்கு அப்படின்றது தெரியும். ஒரு பாதுகாப்பான உடை மாற்றும் அறையா அங்க உடை மாற்றும் அறையை கன்வெர்ட் பண்ணணும். மேலும் கீழே பாத்தீங்கன்னா கழிப்பறை இருக்கு. அதுல அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க. 10 ரூபா அந்த மாதிரி வசூலிக்கிறாங்க. இதை ஒழுங்குமுறை கொண்டு வரணும். அதாவது ஒரு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில முனிசிபாலிட்டியில இருந்து அங்க ஒரு இலவச கழிப்பறை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். கண்டிப்பான முறையில வாகன பாதுகாப்பா இருக்கணும். அதே மாதிரி கீழேயுமே உடை மாற்றும் அறை இருந்தா சிறப்பு. கீழ இருந்து மேல வரைக்கும் போறதுக்கு வண்டி விட மாட்டீங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் போறதுக்கு நம்மளுடைய சொந்த வாகனத்தை மேல வரைக்கும் அலோவ் பண்றது கிடையாது. இப்போ வயசானவங்க வர்றாங்க அப்படின்ட்டா அவங்கள நம்ம கூட்டு வரணும் அப்படின்ட்டா அதுக்கு ஒரு டோக்கன் கூட போடணும். இல்ல மேல வாகன பாதுகாப்பு மையத்தை அமைக்கணும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டின்னா ஒரு வண்டின்ற இடத்துல ஒரு 3 வண்டி விடணும். கீழ இருந்து மேல வரைக்கும் போறதுக்கு உள்ளுக்குள்ளேயே போற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய கம்பம் தொகுதியில நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாக முந்தைய பதிவுகள் எல்லாம் தெரிவிச்சிருந்தோம். அது சம்பந்தமா அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் நம்ம தெரிவிச்ச அதிகப்படியான இடங்கள்ல கள ஆய்வு செய்து அவருக்கு முன்னாள் நடவடிக்கையில எடுத்து வந்திருக்கிறார். ரொம்ப சிறப்பான விஷயம், மிக்க மகிழ்ச்சி. மேற்கொண்டு அதுக்கு அடுத்த வட்ட முறையா அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கம்பம் நகரம் சார்பா நாங்க எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அதாவது நாகமணிமால் ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குளத்தை தூர்வாராது, கம்ப ஜிஹெச் மருத்துவமனையில இருந்த அந்த கழிவுகள் எல்லாம் அதாவது புதுசா கட்டியிருந்த அந்த பிரசவ வரலாறு சுத்தி இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாம் அகற்றணும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கேப்டன் திடல்ல போய் அங்க ஆய்வு மேற்கொண்டது. பூங்காலாம் சமூக விரோதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க பயன்பாடு இல்லாம கிடந்ததை போய் ஆய்வு செஞ்சு அதுக்குள்ள தேவையான நடவடிக்கைகளே எடுத்தார். இது தவிர சுருளி அருவியிலையும் போய் அங்க ஆய்வு செஞ்சு அங்க நிறைய அங்க இருந்த கழிவுகள் எல்லாம் அகற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில அவர் செஞ்சு கொடுத்தார். அதாவது இன்னொரு எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ செய்யாத வேலையை அண்ணன் போய் பார்த்துருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மேலும் இது மாதிரி அண்ணன் நிறைய எதிர்பார்க்கிறோம். நம்ம கம்பம் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிம்மதியான வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் அனுபவிக்கிறதுக்காக அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தனி மனிதரா அவர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு, எம்எல்ஏவா அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. இந்த பதிவு மூலமா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இதே மாதிரி அடுத்த ஒரு குட்டி வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பாட்டாளி மக்கள் கட்சி கம்பம் நகர செயலாளர் மாறா.